அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். 2 டம்ளர் பால் எடுத்துக்கிடுவோம்மா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். 2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. இன்னொன்று ஊற்றிக்கிடுவோம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. 2 கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. இது பாதாம், முந்திரி, இது பாதாம் பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேம்மா. பாதாம், முந்திரி, அப்புறம் குங்குமப்பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது இதில் 1 ஸ்பூனு, கஸ்டர்ட் பொடியில் 1 ஸ்பூனு, ஜீனி உங்களுக்கு தேவையான அளவு ஜீனி கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும். அப்போ தான் இனிப்பு தெரியும். ஏன்னா ஐஸ்கிரீமில் இதில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேம்மா கஸ்டர்ட் பவுட்ரு. இதில் 1 ஸ்பூன், கரெக்டாக 1 ஸ்பூன் போதும். ரொம்ப போடக்கூடாது, கட்டியாக போயிடும். 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியிலையோ பால்லையோ எதில் கலக்கணுமோ கலக்கிக்குங்க. கட்டி இல்லாமல் கலக்கிட்டு நல்லா இந்த 2 டம்ளர் பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு ஜீனி இந்த அளவு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கிறோம். இது பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், வேறு குங்குமப்பூ, இது எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேம்மா. இதை போட்டு கலந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுமா. பால் தலை நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரம் ஜீனியை போட்டுக்கிடுவோம். 3/4 டம்ளர் போட்டிருக்கேன் இதில். ஏன்னா நான் 2 டம்ளர் பால் தான் ஊற்றிருக்கேன். அதிகமாக ஜீனி தேவைப்படாது. இதுவே ஜாஸ்தி தான். ஆனால் ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நல்லா வற்ற விடுங்க. இந்த நேரத்தில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம்லம்மா, இதில் 1 ஸ்பூன் மட்டும் எடுங்கம்மா. ரொம்ப கட்டியாகிடும். இந்த 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் இதை போட்டு கிண்டி விட்டுக்கிறவங்க தான். ஊற்றிட்டு கை விடாமல் கிளறிக்கங்க. கட்டியாகிடும். இதே நேரத்தில் இந்த பவுடரையும் போட்டுக்கிறோம், பாதாம் பவுடரையும். கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த நேரத்தில் இனிப்பு பார்த்துங்க. இனிப்பு சரியாக தான் இருக்கும். 2 டம்ளர் தானே பால், அதனால் இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதில் ஒரு துளி இத்தனோண்டு ஒரு உப்பு கல் போட்டுக்கோங்க. போதும், இந்தளவு போதும். அடுப்பை அமர்த்திடுவோம். நல்லா ஆறட்டு. நம்ம நீங்கள் என்ன இது வச்சுருக்கீங்களோ அதில் ஊற்றி வச்சுருவோம்னா ஐஸ்கிரீம் ரெடிமா. இதிலே நீங்கள் இதுவும் ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றலாம். இதிலே உங்களுக்கு மில்க் மேட் இருந்துச்சுன்னா மில்க் மேட்டும் ஊற்றலாம், உங்கள் இஷ்டம்தான். ஆனால் ஜீனியை மில்க் மேட் ஊற்றுறதா இருந்தால் ஜீனி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அடுப்பை அமர்த்திடலாமா. போதும். அடுப்பை அமர்த்திட்டு நம்ம எதில் ஊற்றி வைக்கிறோமோ அதை எடுத்து வச்சுட்டு வந்துடும். நம்ம 5 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். இது ஆடை விழுகாமல் நல்லா ஆற்றிக்கிறணுமா. ஆடை விழுகாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆடுற வரைக்கும் நல்லா ஆற்றிக்கிட்டே இருப்போம். ஆடை விழுகாமல் பார்த்துக்குறோம். 5 கப்பில் ஊற்றியாச்சுமா. இந்த எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். 5 கப்பில் ஊற்றியாச்சு. இப்போ ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருவோம் தான். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா. சுவையான குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி.